Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரிக்கரை சாலையில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சம் அடைந்துள்ளனர். வீராணம் ஏரிக்கரை சாலையின் ஓரமாக உள்ள விபத்து தடுப்புச் சுவர் 3 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை பராமரிப்புகள் பணி என்ற பெயரில் சாலையை உயர்த்தியதால் சாலையும் சுவரும் சமமாக இருக்கிறது. இதன் காரணமாக வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். எனவே விபத்து தடுப்புச் சுவரை 4 அடி உயரத்திற்கு உயர்த்தி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையம் பூட்டியிருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வடமாநில இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லையளித்த விவகாரத்தில் பிடிபட்ட 2 பேர் குடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த காவல் நிலையத்தின் கதவுகள் மூடியிருந்ததால் குடும்ப பிரச்சினை காரணமாக புகார் அளிக்க வந்தவர்கள் பலமுறை கதவை தட்டியும் திறக்காத காவலர்கள் கதவிற்கு பின்னால் நின்று விசாரித்து குற்றப்பிரிவை அணுகுமாறு கூறியதால் புகார்தாரர்கள் அதிருப்தி அடைந்தனர். எந்த புகாரை எங்கு கொடுப்பது என்று தெரியாமலேயே காவல்துறையில் பலர் பணியாற்றுவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். உடுமலை ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சி சென்னிமலைப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான சி மகேந்திரன் நியாய விலைக் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மீனவரணி மாவட்ட செயலாளர் தண்டபாணி, புரட்சி தலைவி பேரவை மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திமுக